ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஐஜி ஃபேமிலி குக்கிங். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம முட்டை தொக்கு தான் பார்க்க போகிறோம். இது மாதிரி செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். ஒரு தோசைக்கல்லை அடுப்பில் வச்சு முட்டையை உடச்சி ஊற்றிக்கோங்க. அடுப்பு சிம்மில் இருக்கட்டும். சிம்மில் வச்சுக்கிட்டு முட்டையை உடச்சி ஊற்றினோன்னே அதில் கொஞ்சமாக சால்ட்டு போட்டுக்கோங்க. அது மேலேயே கொஞ்சமாக பெப்பர் போட்டுக்கோங்க. ரெண்டையும் போட்டு சிம்முலையே கொஞ்ச நேரம் வேக விடுங்க. நல்லா வெந்து வந்தோடனே திருப்பி போட்டுக்கோங்க. திருப்பி போட்ட முட்டையை ஒரு தட்டில் எடுத்து வச்சுக்கோங்க. இதே மாதிரி உங்களுக்கு எத்தனை முட்டை தேவையோ அத்தனை முட்டையும் போட்டு எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்தது நம்ம கிரேவி செய்ய ஆரம்பிச்சிடலாம் வாங்க. 3 பெரிய வெங்காயம் எடுத்துக்கலாம், கொஞ்சமாக சின்ன வெங்காயம் எடுத்துக்கலாம். நான் சின்ன வெங்காயத்தை காமிக்க மறந்துட்டேன். ஒரு துண்டு இஞ்சி எடுத்துக்கலாம், ஒரு 5-6 பல் பூண்டு எடுத்துக்கலாம், 2 பெரிய தக்காளி எடுத்துக்கலாம், கொத்தமல்லி தழை ஒரு கைப்பிடி எடுத்துக்கலாம். இது எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிவிட்டு ஒரு கடாயில் எண்ணெய் விட்டு 1 பை 1 போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நான் சமைக்கும்போது மற்ற எதையுமே மைண்டில் வச்சுக்க மாட்டேன். அதனால தான் கொஞ்சம் விஷயத்தை வீடியோ எடுக்க மறந்துட்டேன். நல்லா வதக்கி எடுத்தோன்னே ஆற விட்டு ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாம். நான் சொன்ன மாதிரி எல்லாத்தையும் வதக்கி எடுத்து நல்லா பேஸ்ட்டு மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். சமைக்கணுன்னு ஆரம்பித்தாலே மைண்டில் ஒன்றுமே ஓடாது. என்ன சமைக்கிறோமோ அதை மட்டும்தான் மைண்டில் ஓடிட்டுருக்கோம். இந்த பாருங்கள், இந்த மாதிரி பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து தனியாக வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு கடாயில் தாளிப்பு கொடுக்க போகிறோம். எண்ணெய் தாராளமாக ஒரு 3-4 ஸ்பூன் ஊற்றிக்கோங்க. அதோட சோம்பு 1/4 ஸ்பூன் போட்டுக்கோங்க. நான் மற்ற பட்டை வகை எதுவுமே சேர்க்குறதா இல்லை. இன்றைக்கி வெறும் சோம்பு மட்டும்தான் போட போகிறேன். இதை மட்டும் போட்டுக்கோங்க. நல்லா பொரிஞ்சு வரட்டும். அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க. ஸ்பீடாக வச்சிங்கன்னா சோம்பு சீக்கிரமாக கரிஞ்சு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் சிம்மில் வச்சுக்கோங்க. நல்லா இந்த அளவுக்கு பொரிஞ்சு வரட்டும். நம்ம அரைச்சி வச்ச பார்த்திங்களா விழுது, வெங்காயம் தக்காளி எல்லாம் போட்டு அந்த விழுதை இதோடு சேர்த்துக்கலாம். இந்த பேஸ்ட்டை எண்ணெயில் போட்டோன்னே சூப்பராக ஒரு அரோமா வரும். அது வீடே வாசனையாக இருக்கிற மாதிரி மாற்றிடும். நம்ம அரைச்சி வச்சுருக்க எல்லா பேஸ்ட்டையும் இதோடு சேர்த்துக்கலாம். இந்த முட்டை தொக்கு நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா முட்டை சாப்பிடாதவங்க கூட சூப்பராக சாப்பிடுவாங்க. கரண்டி வச்சு எல்லாம் மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா கிளறி விடுங்க. நல்லா இந்த அளவுக்கு கிளறி விட்டோன்னே இதில் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரும். இந்த பாருங்கள், இந்த அளவுக்கு எண்ணெய் எவ்வளோ விட்டோமோ அது எல்லாமே பிரிஞ்சு மேலே வந்து நிற்கும். அதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்தோன்னே அதையும் நல்லா கிண்டி விடுங்க. நல்லா மிளகாத்தூள் மிக்ஸ் ஆகட்டும். அதோட ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க. உங்கள் வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள் இருந்தாலும் சேர்த்துக்கோங்க. நான் இந்த மாதிரி தான் செய்வேன். இந்த மாதிரி செஞ்சால் தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். எங்கள் வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள் இருந்தாலும் தனியாக இருக்கிற மிளகாத்தூள் மல்லித்தூள் சேர்த்தோம்னா இந்த கிரேவிக்கு தனி டேஸ்ட்டே கிடைக்கும். கிரேவிக்கு தேவையான உப்பு போட்டுக்கோங்க. இந்த கிரேவிக்கு புளி ஊற்ற தேவையில்லை. ஏற்கனவே நம்ம 2 பெரிய தக்காளி போட்டிருக்கிறதுனால புளியெல்லாம் ஊற்ற தேவையில்லை. ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க. அதோட ஒரு ஸ்பூன் கரம் மசாலா தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்து எல்லாத்தையும் நல்லா கிண்டி விடுங்க. நல்லா மிக்ஸ் ஆகட்டும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு அடுப்பை சிம்மில் வச்சுக்கிட்டு அதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். மிக்ஸி ஜாரை கழுவுன தண்ணியை தான் நான் ஊற்றிருக்கேன். இதோட எக்ஸ்ட்ரா 1 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம். ஏன்னா கிரேவி நல்லா கொதிஞ்சு வரணும். அதனால் ஊற்றி நல்லா இப்படி கொதிய விடுங்க. நல்லா இந்த அளவுக்கு கொதிஞ்சு வந்தோடனே அடுப்பை சிம்மில் வச்சு தான் மசாலாலாம் சேர்த்துருப்போம். இப்போ கொஞ்சம் ஸ்பீடாக வச்சு கிரேவியை கொதிக்க விடுங்க. நல்லா கொதித்து வரட்டும். கொதித்து வந்தோடனே நம்ம ஏற்கனவே தோசைக்கல்லில் போட்டு எடுத்து வச்ச முட்டையை இதோட சேர்த்துக்கலாம். இதை பாருங்கள், நான் ஒரு 5 முட்டை பக்கம் எடுத்து வச்சுருக்கேன். இது நாங்கள் 5 பேர்த்துக்காக செஞ்சுருக்கேன். நீங்கள் எவ்வளோ வேணுமோ அவ்வளோ செஞ்சுக்கோங்க. எல்லா முட்டையும் அதோடு சேர்த்து விட்டுறலாம். சேர்த்து விட்டு கிரேவியில் உள்ள தண்ணி எல்லாம் வற்றி வரட்டும். அன்ன வரைக்கும் நல்லா கொதிக்க விட்டுக்கலாம். நல்லா கொதித்து வரட்டும். இது நல்லா கொதிஞ்சு வர ஸ்டேஜில் உப்பு, புளி, மிளகாய் எல்லாம் கரெக்டாக இருக்குதான்னு நம்ம ஒரு தடவை செக் பண்ணிக்கலாம். எல்லாம் கரெக்டாக இருக்குது. உங்களுக்கு தேவைன்னா புளி கூட கொஞ்சம் சேர்த்துக்கலாம். ஒரு சில பேர் கொஞ்சம் புளிப்பாக சாப்பிட்ற மாதிரி சாப்பிடுவாங்க.
அப்படி சாப்பிட்றவங்க புளி கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. இந்த அளவுக்கு நல்லா கொதிச்சு வந்துருச்சு. கொதிச்சு வந்தோடனே ஒரு தட்டு போட்டு மூடி வச்சிடலாம். அதுக்கு இடையில தாளிப்பு கரண்டி ஒன்று வச்சு ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டு ஒரு 1/4 ஸ்பூன் மிளகாத்தூளை போட்டு இறக்கி இதை அப்படியே நம்ம வச்சுருக்கிற கிரேவியில் சேர்த்து விட்டுருங்க. இதை அப்படி சேர்க்குறதுனால சூப்பரான அரோமா கிடைக்கும். செம்ம வாசனையாக இருக்கும். பாருங்கள், இதை சேர்த்தோன்னையே கிரேவியோட கலரே மாறிடும். இதோட ஸ்ட்ரக்சரை பாருங்கள், செம்மையாக இருக்குது. இப்போ கிரேவி ரெடி ஆயிடுச்சு. தட்டு போட்டு மூடி ஒரு 5 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. பாருங்கள், சூப்பராக ரெடி ஆகிருக்குது. இந்த நேரத்துக்கு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு ஸ்பூன் பெப்பர் தூள் இதோட தூவி விட்டுக்கோங்க. கொத்தமல்லி தலையை தூவி கிரேவியை இறக்கிடலாம். ஏற்கனவே நம்ம கொத்தமல்லி தழை போட்டு அரைச்சிருக்கிறதுனாலையும் இப்போ கொத்தமல்லி தூவி விடுறதுனாலையும் சூப்பரான வாசனையாக இருக்கும். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இந்த கிரேவியை சப்பாத்தி, தோசை, இட்லி எல்லாத்துக்குமே வச்சு சாப்பிட்டுக்கலாம். நான் இதை சாதத்துக்கு தான் சாப்பிட போகிறோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.